இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பீட்டர் என்ற ஆங்கிலேயர் கிபி 1812ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட கலெக்டராக வந்து 1828 வரை கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் பணியாற்றினார். கிறிஸ்துவராக இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் மீது அவர் கொண்டிருந்த பக்தி மிகவும் ஆழமானதாகவும் இருந்தது. தினமும் காலையில் குதிரையில் நகரை சுற்றி வந்து கோயிலுக்குள் செல்ல அனுமதி இல்லாததால் வெளியிலேயே தன்னுடைய காலணியை கழற்றி வைத்து மனதார அம்மனை வேண்டிக் கொள்வாராம். பிறகு தனது பணிகளை தொடங்குவார். ஒரு நாள் கடும் மழை, இடி, மின்னல், வைகாறு பெருக்கெடுத்து ஓடுது. அப்போ இரவுல தனது மாளிகையில உறங்கி கொண்டிருந்த அவரை ஒரு சிறுமி வந்து கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் வெளியில நிப்பாட்டி அதுக்கப்புறம் திடீர்னு கோயிலுக்குள்ள சென்று விட்டதாம். கொஞ்ச நேரத்திலேயே இடி அந்த அவருடைய மாளிகையில விழுந்தனால பாதியா நொறுங்கிருச்சாம். அவர் காப்பாற்றப்பட்டதை உணர்ந்து அவரு மீனாட்சி அம்மன் தான் நேர்ல வந்து காப்பாத்திருக்கா அப்படின்னு நினைச்சு 1 கிலோ மதிப்புள்ள தங்க காலணிய, நூற்றுக்கணக்கான ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அரிய வகை காலணிய அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறார். ஏன்னா இரவுல வந்த அம்மன் காலணி இல்லாம ஓடி வந்தாளாம். அதற்காக அவர் காலணியை சமர்ப்பிக்கிறார். மேலும் தங்க தாலியை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. ஓய்வு பெற்ற பிறகு இங்கிலாந்து திரும்பாமல் மதுரையிலேயே வாழ்ந்த அவர் தனது பக்தியால் பீட்டர் பாண்டியன் என்று மக்களால் செல்லமா அழைக்கப்பட்டாராம். அவர் வழங்கிய பொற்காணிகள் இன்றும் கோயிலில் பாதுகாக்கப்பட்டு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் அம்மனுக்கு அணிவிக்கப்படுகிறதாம். அம்மன் பவனி வரும்போது கண்டிப்பா அந்த காலனி இல்லாம வரமாட்டாங்களாம். இந்த அதிசயமான வரலாற்றை ஒரு மதுரை பெண்ணாக நான் உங்க பெருமையோட சமர்ப்பிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அருமையான கதைகளுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.